அதுக்கு என்ன உபாயம்? இப்போ ஞானிகள்லாம் பல பல வருஷம் ஒரு மாதம் 2 மாதத்தோடு சாப்பிடாம இருப்பாங்க. 3 மாதம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. தேவையான சாப்பிடாம சாப்பிடாம போயிருப்பான். நம்ம ஒரு நேரம் காலையில் சாப்பிடாட்டி கையை தான் நடுங்கும். மத்தியானம் சாப்பிடாட்டி போச்சாலும் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிடனாக்கா அன்றைக்கி சாயந்தரம் குளுக்கோஸ் சேர்த்த வேண்டியா இருக்குது. அவன் பசியாக அப்படியே கிடப்பான். 2 பழம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிடப்பான். என்ன காரணம்னா பிறவடி பெற்றுக்கொண்டான். அவன் எப்படி பெற்றான்? இதே தான் வழி. மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அகத்தீசா, சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, முருகா, திருமல தேவா, காலாங்கிநாதன், எதுக்கேன்னா கூட நீ பெற்ற அந்த வாய்ப்பை பெறணும். நீ அந்த தேகத்துக்கு உன் இஷ்டத்துக்கு நீ உன்னை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு இல்லை. ஐயா, உன்னை வஞ்சத்துக்கு காமத்தை வந்துட்டு இல்லை. உனக்கு சீரமாகனே, நான் அதுக்கு தானே இருக்கிறேன். யார் என்னை கூப்பிடா அதுக்கு தானே இருக்கிறோம். நீ மட்டும் காமத்தை வந்துட்ட, பசி இல்லாமல் இருக்கிற, மும்மலை தேகம் அற்று இருக்கிற, நரகரை எட்டு இருக்கிற, மரணமெல்லாம் பெருவாள் பெற்று இருக்கிற. அந்த வாய்ப்பை நான் பெறக்கூடாதா? எனக்கு அருள் செய்யக்கூடாதா? நான் செய்ய தான் தயாராக இருக்கான்ப்பா. என்னை கூப்பிடேன். அப்போ எப்படி கூப்பிடணும்? பூஜை செய்ய நேரம் இல்லை, அவசியம் இல்லை. பஸ்ஸுக்கு போகிறப்ப அகத்தீஸ்வரா, திருமலை தேவா, காலாங்கிநாதா, போக தேவா, கரு முனிவா, இந்த முற்று பெற்ற முனிவானே கூப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டே நடக்கும்போது சொல்லிட்டு போ. ஏன் வெறும் பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்குறேன்?